சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டூட், இன்னொரு 2 டேஸ்ல மாம்க்கும் டாடுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது. ஓ ஆமால 30th anniversary ரைட்? யா, யூ ஆர் ரைட். எப்படி மறந்த? சாரி மகேஷ், சொல்லு எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுமா இல்ல பெரிய ஈவென்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணவா? நோ, மாம் சிம்பிளா பண்ண சொல்லிருக்காங்க. ஓ, ஆனா நான் பேச கூப்பிட்டது ஈவென்ட்ட பத்தி இல்ல. வேற? ஆனிவர்சரி அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் செய்றேன்னு டாட் மாம் 2 பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஓ ஓகே, நீ என்ன கேட்கலான்னு இருக்க? ஆனந்திய டாட் மாம் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்தி நான் இவ்வளவு லவ் பண்றேன், ஆனந்திய என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்க போறேன். அன்னைக்கு கேட்டா நிச்சயமா அவங்க மறுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. நீ என்ன சொல்ற? யா, யூ ஆர் ரைட். கண்டிப்பா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நான் கேட்க போறேன். பட் நான் என்ன கேட்க போறேன், யார் அதுன்னு எந்த க்ளூவும் நான் கொடுக்கல. ஓ குட். நான் இதை ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, மாமும் டாடும் உடனே ஓகே சொல்ல மாட்டாங்க. மாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. ப்ராபப்ளி டாட் டென்ஷன் கூட ஆவாரு. அந்த சமயத்துல நீ ஏன் கூட இருந்தா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த விஷயத்துல நீ சொல்றத மாம் கண்டிப்பா கேட்பாங்க. நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சேவியா டூட்? என்ன மகேஷ் இப்படி கேட்டுட்ட? உன் லவ் சக்சஸ் ஆகிறதுல என்னை விட யார் சந்தோஷப்பட போறா? கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். தேங்க்ஸ் டூட், தேங்க் யூ so much. மகேஷ், எனக்கு ஒரு டவுட் கேட்கவா? யா, கேளு. இல்ல, நீ ஆனந்தி கிட்ட உன் லவ் சொல்லல, அதுக்குள்ள அங்கிள் ஆண்டி முன்னாடி ஆனந்திய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா ஆனந்தி எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஆனந்தி பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவா. வேற என்ன? ஒரு வேலை ஷாக்கிங்கா இருந்தா? நான் அப்படி ஒரு எண்ணத்துல பழகலன்னு ஆனந்தி சொல்லிட்டா? கொஞ்சம் யோசிச்சு பாரு மகேஷ். நோ சான்ஸ் டூட். நான் தான் ஆனந்தி மேல எவ்வளவு எஃபெக்ஷனேட்டா இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. கரெக்ட் தான். ஆனா நீங்க 2 பேரும் இது வரைக்கும் லவ் சொல்லிக்கவே இல்லையே. ஒரு வேலை ஆனந்துக்கு வேற யார் மேலயாவது. எனக்கு ஆனந்தி மேல நம்பிக்கை இருக்கு. அவ என்னதான் லவ் பண்றா. ஓகே ஓகே, கூல் கூல். நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றத பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆன்டி அங்கிளோட ஆனிவர்சரி அன்னைக்கு நிச்சயமா உங்க லவ் சக்சஸ் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் தைரியமா இரு. யூ டோன்ட் வரி. தட்ஸ் ஆல் டியூட். யா, இத பேச தான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஆல் தி பெஸ்ட் மகேஷ். தேங்க்ஸ் டூட். ஆனந்திய டாட் மாம் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்தி நான் இவ்வளவு லவ் பண்றேன், ஆனந்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்க போறேன். மேடம், அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம் மேடம்? நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க? நான் தான் எங்க கருணாகரன். பார்த்து வர சொல்லிட்டு தான் வந்தேன் மேடம். இன்னும் என்ன பண்றானே தெரியல. மித்ரா, ஸ்வீட் எடுத்துக்கோ. கருணாகரன் சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நந்தா,
எதுக்கு ஸ்வீட்டு? என் லவ் ஓகே ஆயிடுச்சு மித்ரா. உனக்கு லவ்வா? ஆமா, உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? நந்தா, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? ஆனந்தியை லவ் பண்ணி ஏமாத்துறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆனந்திய லவ் பண்ற மாதிரி தான் நடிக்க வந்தேன். ஆனா எனக்கு நிஜமாவே லவ் வந்துருச்சு. ஆனந்தி மேலையா? கேக்குறாருல, சொல்லு நந்தா. ஆனந்தி நீ நிஜமாவே லவ் பண்றியா? இது வேற பொண்ணு, போதுமா? இப்பவாவது ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நந்தா, கடுப்பேத்தாத. நான் உன்னை ஆனந்திய அழகுன்னு சொல்லி லவ் பண்ணதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த சௌந்தர்யா எங்க இருந்து வந்தானே தெரியல. எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு புரியல ஆனந்தி. அவகிட்ட நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ஆனந்தி. சரி, அவளை விடு. நீ உன் மனசுல என்ன நினைக்கிற? சும்மா சொல்லு ஆனந்தி. சௌந்தர்யா விளையாட்டுத்தனமான பொண்ணுதே, ஆனா ரொம்ப நல்ல புள்ள. ஏய் சச்ச, நான் அவளை பத்தி எல்லாம் கேக்கல. பொறவு நம்மள பத்தி கேக்குறேன். இப்பதான் நான் உனக்கு அழகன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியாது. ஆனா உன்ன எனக்கு அணு அணுவா தெரியும். இதுவரைக்கும் நான் எழுதின லெட்டர் எல்லாம், பேசின வார்த்தையெல்லாம் நேத்து ரோஸோட உன் முன்னாடி நின்னு ஐ லவ் யூன்னு சொன்னேன் பாத்தியா? அந்த நிமிஷத்துக்காக தான். அதை என்னைக்கு உன் முகத்துக்கு நேரா சொல்ல போறேன்னு நினைச்சு பல ராத்திரி நான் தூங்காம தவிச்சிருக்கேன். கோவில்ல நான் தான் அழகன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்குள்ள இருந்த அந்த பாரம் முழுசா குறையவே இல்ல. ஆனா நேத்து உன்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பாரம் காணாமலே போயிடுச்சு. எனக்கே இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நீ ஒரு பொண்ணு, உனக்குள்ள என்ன பார்த்ததும் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சிருப்ப? எவ்வளவு ஆசைகளை சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சு தவிச்சிட்டு இருந்திருப்ப. இப்ப சொல்லு ஆனந்தி, சொல்லு. எனக்கு கேட்கணும் போல இருக்கு. உன் மனசுக்குள்ள இருக்க அந்த காதலை என்கிட்ட சொல்லு. மனசை திறந்து சொல்லு. ஆனந்தி, ஆனந்தி. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆனந்தி லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாடா. நீ போன் பண்ற அவளுக்கு. ஏன் நீ பண்ண வேண்டியதானே? டேய், நான் பண்ணிட்டேன்டா, எடுக்க மாட்டேங்கிறாடா. நீ பண்ண. ஆமா, இந்த லிஃப்ட் நீ வரும்போது நிக்கும், ஆனந்தி வரும்போது நிக்கும். நானும் ஜெயந்தி வந்தா மட்டும் நிக்காது. டேய், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய், முதல்ல கால் பண்றா. பண்றேன் இருடா, பண்றேன். ஆனந்தி, இதுக்கப்புறமா எதுக்கு மறைக்கணும்? உன் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் தொடர்ந்து சொல்லு. சொல்லு. நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன். இப்ப நீ சொல்லு. நந்தா ஐ லவ் யூன்னு சொல்லு. அழகா ஐ லவ் யூன்னு சொல்லு. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஆனந்தி, சொல்லு ஆனந்தி. டேய், என்னடாச்சு? போன் ரீச் ஆக மாட்டேங்குதுடா. ஷோ, அவ லிஃப்ட்டுக்குள்ள மாட்டி ரொம்ப நேரம் ஆச்சுடா. பாவம், பயந்து போயிருப்பா. டேய், மெயின் ஸ்விட்ச் எங்கடா இருக்கு? கீழே இருக்கு. சரி, இத அப்படி. இவன் ஒருத்தன். உன் காதல சொல்லு ஆனந்தி, சொல்லு ஆனந்தி, சொல்லு. ட்ரிப்பா இருக்கு. சொல்லு ஆனந்தி.
ஆனந்தி ஒன்னும் ஆகல இல்ல? என்ன அன்பு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல ஆனந்தி லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டான்னு தான் வந்தேன். ஆனந்திக்கு ஒன்றும் இல்லை அன்பு. நான் பக்கத்தில் இருக்கும்போது ஆனந்திக்கு எந்த பயமும் இல்லை. நீங்க பயப்படாதீங்க. ஜெயந்தி அக்கா, அங்க பாரு யார் வரான்னு. ஏய் ரேவதி. ஏய் ரேவதி. ரேவதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஏய் பொட்டு பூவு வளையல் நகன் ஆளே மினுமினு நல்லா பாலிஷ் ஆயிட்ட. புது பொண்ணாச்சே, அப்படிதான் இருப்பா. கண்ணுக்கு அழகா நல்லா லட்சணமா இருக்கே. இப்ப வந்து எல்லாரும் கொஞ்சுங்க. ஒருத்தராவது கல்யாணத்துக்கு வந்தீங்களா? மறந்துடாத, யாருக்கிட்டையும் எங்க போறேன்னு சொல்லிடாத. யாராவது வந்து இங்க வா அங்க வான்னு கூப்பிட்டா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிரு. புரியுதா? ஏய் சௌசு, நான் சொல்ல சொன்னது ஆனந்தி கிட்ட சொல்லிட்டியா? வரேன்னு சொன்னால? சொல்லணும்னு தான் நான் போனேன். அப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியல. மறந்துட்டேனா? ஐயோ, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏய், நான் சொன்னதை நேரா போய் சொல்ல வேண்டியதானே? நடுவுல எங்க போன நீ? அது நீ ஏதோ சொன்னதும் கேட்டுட்டீங்கன்னு போனேனா? அப்போ நடுவுல நான் என்ன நடுவுல யாரு? அதெல்லாம் விடுனா, அது முக்கியம் இல்ல. நீ சொன்னதை திருப்பி சொல்லு. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே பிடிச்சு நங்க நாலு கொட்டு போல இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அப்பாவி தங்கச்சியை கொன்ன பாவம் உனக்கு வேணாம். நடந்ததை விடுனா, நடக்க போறத பத்தி யோசிப்போம். இதுதான் மறக்காம சொல்லிடுவேனா? சொல்லுனா, சொல்லுனா. நான் ஆனந்திய கிராமிய காஃபி கடைக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். இப்ப பாரு. ஐயோ, கூட பிறந்த தங்கச்சி கோல் மூட்டிதான் இப்படி மங்கானியா இருக்குன்னா, இந்த மானசீக தங்கச்சியும் இப்படி இருக்கே. எனக்கு தங்கச்சியா வந்து சேர்றதெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கோ? இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது? எதுக்கும் நாமளும் போய் பார்ப்போம். என்ன சௌந்தர்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப வேலையா இருக்கிறேன், பொறவ பேசுவோம். இல்ல, முக்கியமான விஷயம் இப்பவே பேசணும். சொல்லு சௌந்தர்யா, நானே ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேன். இல்ல, நான் மறந்துடுவேன். ஒழுங்கா இப்ப கேட்க போறியா இல்லையா? என்ன சொல்லு. அன்பண்ண கிராமிய காஃபி கடைக்கு உன்னைய வர சொல்லுச்சு. உன்கிட்ட ஏதோ பேசணுமா? அவர் எதுக்கு என்னை கூட்டி வர சொன்னாரு? ஐயோ, அவசரப்பட்டு உளறிட்டனே. சொல்லு சௌந்தர்யா. இல்ல இல்ல இல்ல, அவரை கூப்பிட்டு வர சொல்ல, நான் தான் கூப்பிடுறேன். சாயந்தரம் நீ நானும் கிராமிய காஃபி கடைக்கு போலாமா? சௌந்தர்யா, சமாளிக்காத. எனக்கு தெரியும் யாரு உன்னை அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்புனாங்கன்னு. என்னால வர முடியாது, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அப்படி என்ன பெரிய முக்கியமான வேலை? அதையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வா ஆனந்தி. சொல்றேன்ல, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது.
என்னால வர முடியாதுன்னு சொல்லிடு. அம்புட்டுதான். யார பார்த்து முறைக்கிறா? டேய் எல்லாம் ரெடியா? ரெடிதான் நந்தா. தட்டு அங்க வச்சுட்டீங்க, உட்காரு. நானா? ஆமா, நீதான் உட்கார்றா. ஒரு தேங்காய் எடுத்து உன் மண்டையில உடைங்க. டேய், நீ லவ் பண்ற பொண்ணுக்கு ஏன் மண்டை உடையறது நியாயமானது? அது நியாயம் தான். உட்காரு, உட்கார்றா. எப்பா அடிப்பா. டேய் என்னடா? இருடா. என்னடா வலிக்கவே இல்ல? அது எப்படி வலிக்கும்? நான் என்ன தலையிலேயே அடிச்சேன்? இதோ இந்த இரும்புல தான் அடிச்சேன். அதுவும் இல்லாம நான் அடிச்ச தேங்காய் புது தேங்காய் இல்ல, ஏற்கனவே உடைச்சு அதுல ஒட்ட வச்ச தேங்காய். தேங்காய தலையில அடிக்கும் போது இந்த இரும்பை தலையில வச்சு இது மேலதான் அடிப்பேன். தேங்காய் உடையும், ஆனா வலிக்காது. ஒரு தேங்காய் கூட மண்டையில படாது. வெரி குட். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆனந்தி வருவா. அவ முன்னாடி ஒரு தேங்காவும் நல்லா உடைஞ்சு செதறணும். அத பார்த்து ஆனந்தி உருகணும். அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம். டேய், குருக்கள்கிட்ட பேசிட்டல? அதெல்லாம் தெளிவா பேசியாச்சு. டேய், ஆனந்தி வந்துட்டா. டிராமா சிறப்பா நடந்து முடியணும். சின்னதா ஒரு சொதப்பல் நடந்தாலும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொதப்பவே சொதப்பாது, எல்லாம் தெளிவா செஞ்சிருவோம். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரே. இங்கதே வர சொன்னாரு, ஆனா ஆளை காணுமே. டேய் மாப்ள, என்ன அவசர அவசரமா வர சொல்லிட்டு நீ என்னடானா மொட்டை மாடியில போர்டை வச்சு எழுதிட்டு இருக்க? டியூஷன் ஏதாவது எடுக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனந்தியை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன். ஆனந்திய பத்தியா? ஏ காயத்ரி, ரெஜினா கூப்பிடுறான்னு தானே சொன்னேன். எங்க அவ ஆளே காணோம்? அவதான் ஆனந்திய பத்தி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னா. இப்ப எங்க இருக்கான்னு வர தெரியலையே. ரெஜினா எங்க? காயத்ரி, அங்க பாரு. ரெஜினா, ஏ ரெஜினா, என்னடி ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? முக்கியமான விஷயம் பேச போறோம், நோட்ஸ் எடுத்துக்கணும்ல, அதுக்குதான் உங்க 2 பேரையும் இங்க வர சொன்னேன். என்னடி போர்டெல்லாம் வச்சிருக்க? ஏதாவது கிளாஸ் எடுக்க போறியா? ஆமா, ஆனந்தியை கண்காணிப்பது எப்படி, அதுதான் கிளாஸ். ஆனந்திய பத்தி பேச என்ன மாப்ள இருக்கு? திடீர்னு ஆடி மாசம் மாரியம்மா மாதிரி அன்பா பாசமா இருக்கா. திடீர்னு அமாவாசை வந்தா அம்புலி போய் மாதிரி ஆயிடுறா. எதுக்கு உங்ககிட்ட கோவப்படுறான்னு புரியவே மாட்டேங்குது. கம்பெனிலயும் அதே பேச்சுதான், இங்க வந்தாலும் அதே தான் பேசுற. வேணா ரெஜினா, எப்ப பாரு அதே விஷயத்த பேசி பேசி கடுப்பா இருக்கு.
அவளே வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டும். நீ வேற ஏதாவது இருந்தா பேசு. வேற என்னடா பேச சொல்ற? ஆனந்தி கிட்ட போலியா ஒருத்தன் அழகன்னு பழகிட்டு இருக்கான். ஆனந்திக்கே தெரியாம ஒரு போலியான அழகன அவ நம்பிக்கிட்டு இருக்கா. அவனால ஆனந்திக்கு ஆபத்து இருக்கு. அதுக்குள்ள அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். என்னடா மாப்பிள்ள சொல்ற? ஆமாண்டா, நான் ரஜினாவை பார்த்து பேசினேன். அன்பை என்ன மீட் பண்ணி ஆனந்திக்கு வர எல்லா பார்சலும் அழகன் அனுப்புனதா இருக்காதுன்னு சொன்னாருன்னு சொன்னல, அதையே உண்மையா இருக்க கூடாது. அது எப்படி சொல்ற? ஆனந்திக்கு அழகன் லெட்டர் அனுப்புறான், பார்சல் அனுப்புறாங்கிற விஷயம் நம்மளுக்கு மட்டும் இல்ல, கார்மெண்ட்ல ஆனந்தி கூட வேலை செய்யறவங்க, செக்யூரிட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, அதுக்கு ஆனந்தி மேல கோவம் இருக்கிறவங்க யாரோ, இல்ல ஆனந்திய பிடிக்காதவங்க யாரோ இந்த அழக விஷயம் தெரிஞ்சு ஏன் ஆனந்தியை ஏமாத்த அழக மாதிரியே லெட்டர் அனுப்பி அவளை குழப்பி விட முயற்சி பண்ணக்கூடாது? இங்க பாருடா, ஆனந்தி விஷயத்துல நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மாப்ள. இது என்ன சினிமாவா? ஆனந்திக்கு அழகன்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம அவன மாதிரி லெட்டர் எழுதி போட்டு ஆனந்தியை ஏமாத்துறதுக்கு ஏய் ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு இருக்காதரா. ஆனந்தியை ஏமாத்தி அவகிட்ட பறிச்சிட்டு போறதுக்கு என்னடா இருக்கு? பாவம் அவளே கஷ்டப்பட்டு இருக்காடா. டேய் புரிஞ்சுக்க முத்து, பொண்ணுங்களை ஏமாத்துறவன்லாம் வெறும் பணத்துக்காக மட்டும்தான் ஏமாத்துறானா? என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் ரஜினா கிட்ட பேசினதை வச்சு சொல்றேன், யாரோ அழகம் பேரை சொல்லி ஆனந்தியை ஏமாத்துறான். டேய் ஆனந்தி பாவண்டா முத்து, அது கூட தெரியாத அப்பாவியா இருக்கா. அந்த அளவுக்கு அவ அழகனை முழுசா நம்புறாடா. அழகனை அவ்வளவு தூரம் நம்புறதுனாலதான் ஆனந்தியால சந்தேகப்பட முடியல. அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணி ஆனந்தியை ஏமாத்த பார்த்தா நாம எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஆனந்தி என்கிட்ட பேசலங்கிறதுக்காக, என்கிட்ட சண்டை போடுறாங்கிறதுக்காக நான் அவளை விட்டு கொடுக்க முடியாதுடா. இந்த பாரு, இந்த விஷயத்துக்கு நீ என் கூட நிப்பியா மாட்டியா? என்ன ரஜினா இப்படி சொல்ற? என்ன பண்ணணும் சொல்லு. நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், யாரெல்லாம் ஆனந்தி மேல கோவமா இருக்காங்க, யாருக்கெல்லாம் ஆனந்தியை பிடிக்காது, அத லிஸ்ட் எடுக்கணும். அதுல இருந்து யாரால இவ்வளவு தூரம் யோசிச்சு ஆனந்தியை பழி வாங்க முடியும்னு கண்டுபிடிக்கணும். ஆனந்தியை பிடிக்காத ஆள் யாரு? அந்த கருணாகரன் தான். மித்ரா. என்ன என்ன சொன்ன சல்மா? மித்ரா. கரெக்ட் சல்மா, மித்ரால இருந்தே ஆரம்பிப்போம். மித்ராக்கு அழகன் விஷயத்த நாம தான் சொன்னோம். ஒருவேளை ஆனந்திய பழிவாங்க மித்ரா இப்படி பண்ணிருப்பாளா? வாய்ப்பு இருக்கா? அப்படியே இருந்தாலும் இப்ப நம்மளால கேட்கவும் முடியாதே. கை நீட்டி கடன் வர வாங்கியிருக்கோம். தப்பு பண்ணிட்டோமே. மாப்ள, மித்ரா, ரகு, கடத்தல் கும்பல், அதையும் எழுது. மித்ரா, ரித்திகா, டயானா. இல்லனா நீங்க சொல்ற மாதிரி நேராவே கேட்கலாம். என்ன மகேஷ் இது? நம்ம கம்பெனில சாரி பிசினஸும் சேர்த்து பண்ற ஐடியா இருக்கா என்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் டூட். முதல்ல இந்த சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு மகேஷ். இந்த 3 சாரியில எதை நீ சூஸ் பண்ற அது சொல்லு. மூணுமே நல்லா தான் இருக்கு. பட் இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு. கிரேட் டூட். நீ ஒரு மாடர்ன் கேர்லா இருந்தாலும் சாரில இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற பாத்தியா? அதுதான் நம்ம தமிழ் பொண்ணோட கல்ச்சர். எனக்கு இது புதுசா தான் இருக்கு. எந்த சாரியும் நான் பார்த்து இந்த அளவுக்கு அட்மையர் ஆனதில்ல. என்ன சடனா சாரியெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி சூஸ் பண்ண சொல்ற? 30th anniversaryக்கு ஆன்ட்டி கிஃப்ட் பண்ண எதுவும் வாங்கிருக்கியா? ஆல்மோஸ்ட் கரெக்டா கெஸ் பண்ணிட்ட.
இது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ண தான் வாங்கியிருக்கேன். பட் அம்மாவுக்கு இல்ல, வேற ஆனந்திக்கு. ஆனந்திய லவ் பண்ற விஷயத்தை எல்லார் முன்னாடியும் சொல்ல போறேன். அங்க ஆனந்தி கிராண்டா இருக்கணும்ல, அதனால நானே சாரி ஷாப்புக்கு போய் அங்க இருந்த கலெக்ஷன்ல இருந்து இந்த 3 சாரியை செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுல பெஸ்டா நீ செலக்ட் பண்ண சாரி தான் என் மைண்ட்லயும் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சாரி எப்படி இருக்கும்னு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் தேவைப்பட்டுச்சு. அதான் உன்னை கூப்பிட்டு கேட்டேன். நீயும் இதுதான் செலக்ட் பண்ண. இது உனக்கே இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஆனந்திக்கும் பிடிக்கும். ஓ குட். இது ஆனந்திக்கு கியூட்டா இருக்கும்ல? ஆ யா ரொம்ப நல்லா இருக்கும். மித்ரா, கேன் யூ டு a favor for me? சொல்லு மகேஷ். கருணாகரன் சாருக்கு கால் பண்ணி ஆனந்திய என் கேபின் குறை சொல்லி இன்ஃபார்ம் பண்றியா? யா I'll do that. ஓகே மகேஷ். அந்த பட்டிக்காட்டுக்காரைக்கு நான் இன்ஃபார்மரா? இதை எல்லாத்துக்கும் சேர்த்து நீ ஆனந்திய வெறுக்கணும். ஆனந்தி பேரை கூட நினைச்சு பார்க்க அசிங்கப்பட்டு மித்ரா மித்ரானி என்னையே சுத்தி வர மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு. என்ன ஆனந்திய இன்னும் காணோம்? அக்கா, என்ன நந்தா? ஆனந்தி வாசல்ல வந்துட்டாங்களா? இல்லையே, எங்க எல்லாருக்கும் முன்னாடி அவதானே இருப்பா. இன்னைக்கு இன்னுமா வரல? அதானே வரலையேக்கா, அதனால தான் கேக்குறேன். தெரியலையே நந்தா, போன் பண்ணி கேட்டு பாரு. அவசரப்பட்டு கல்யாணத்தை பத்தி பேசிட்டோமோ? கோவப்பட்டு வராம போயிட்டாளா? என்ன மைண்ட் செட்ல இருக்காளேன்னு தெரியலையே. நேர்ல போய் மீட் பண்ண முடியாது. என்ன பண்றது? வந்துட்டா. வா ஆனந்தி. எங்க நீ வராம போயிருவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் குடவுன்ல உள்ள வெயிட் பண்றேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஆனந்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? வருவல்ல? வாரே. வா. என்ன ஆனந்தி முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி கேக்குறிய? என்ன இப்படி கேக்குற? நேத்து தான் அவ்வளவு தூரம் சொன்னேனே ஆனந்தி, வீட்டுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் சொன்னேனே. அத பத்தி தான் கேக்குறேன். நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேனே, அக்கா கல்யாணத்தை கௌரவமா முடிச்சு வச்சுட்டு வீட்டுல பேசிதான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு. ஐயோ ஆனந்தி, புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எல்லாமே புரியுது ஆனந்தி. ஆனா நான் மட்டும்தான் நீ வேணும்னு போராடிட்டு இருக்க. உனக்கு இந்த அழகு இனிமே தேவையில்ல. என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்.